கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் கூட பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை பாடி துதித்து மகிழ்ந்து ஒரு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலை பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும், சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, எல்லாம் நீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவதார வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்று பரிசுத்த ஓய்வு நாள் கூட கர்த்தரை நினைத்து வசனத்தை தியானித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் கொடுத்த வசனம் சங்கீதம் 46 அதிகாரம்
முதலாவது வசனம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் எனப்படுவர் நம்ம தேவகுமாரன். யார்? நம்முடைய இயேசு கிறிஸ்து. நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் குமாரனாக வந்து நமக்காக தம் ஜீவனை கொடுத்து இன்று வரையில் பரிசுத்த ஆவியால் நம்மோடு இருக்கிறார். ஏன் இன்று வரையில் இருக்கிறார்? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம் பாவத்தில் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. 2000 வருடத்துக்கு முன்பாக வாழ்ந்தவர் இன்று வரையில் நம்மோட பரிசுத்த ஆவி இறந்திருக்கார். இதற்காக நாம் இன்று வரையில் பாவத்திலேயே அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பாவம் என்பது கொலை, கொள்ளை, அது மட்டுமல்ல. நம்ம வாழ்க்கை, உலக இச்சைகள், கண்களின் பார்வை, உதடுகளின் பார்வை, நினைவுகளின் பார்வை, எத்தனையோ இருக்குது இல்லையா? செயல்களின் பார்வை, எத்தனையோ பாவங்கள் நாம் அறியாமலும் அறிந்தும் செய்து வருகிறோம். அதாவது விடுதலை பெற்று கர்த்தருக்குள் நாம் இருந்து ஒரு பரிசுத்த ஆவியை பெற்று ஒரு நித்திய ஜீவனை அடையும். அதற்காகவே இன்றும் நம்மோட பரிசுத்த ஆவியால் நிறைந்து கொண்டிருக்கிறார். நம்ம சுற்றிலும் இருக்கார். நமக்குத்தான் அவரை தெரியவதில்லை. ஏனென்றால் பாவம் நம் கண்ணை மறைக்கிறது. ஆனால் அவருக்கு நம்ம நன்றாகவே தெரியும். நம்ம எங்கு சென்றாலும், எங்கு வந்தாலும், எங்கு போனாலும், எங்கு இருந்தாலும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஆனால் நம் தேவன் தோன்று மட்டும் கிடையாது. நம் மூச்சு காட்டில கூட, நம் கண் இமை மூடி திறப்பதற்குள்ள அந்த நிலையில் கூட நம்மோடு இருக்கிறார். அதுதான் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நம்ம ஒரு செகண்ட் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன நடக்கலாம் இல்லையா? அந்த கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக நம்ம பாதுகாப்பறனா இருக்கிறார். அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நமக்கு ஏற்படும் ஆபத்துக்கள், பிரச்சனைகள், சோதனைகளுக்கு இருந்து விடுதலை, ஒரு பாதுகாப்பு, ஒரு துணை. அதுக்காக நம் தேவன் நம்மோடு எப்போதும் இருக்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ளாமல் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன் செய்யறோம்னா நமக்கு எதுவும் நடப்பதில்லை. பாவம் செய்யறோம் இல்லையா? அதனால் பாவம் செய்தால் தண்டனை கிடைக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வருகிறார். எதற்காக? என்றாவது ஒரு நாள் தன் மகள் நம்மோடு பலம் திருந்தி வருவார், மனம் திருந்தால் தருவார் சொல்லிட்டு நம்மோட தேவன் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான் மனிதரை பல்வேறு விதமாக பிரித்தார். நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், பணக்காரன் இருப்பான், ஏழை இருப்பான், பலவன் இருப்பான், பலவீனவன் இருப்பான், ஆண் பெண், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், எத்தனையோ பிரிவுகள் மனித இனத்தில் உள்ளது இல்லையா? அதுல கர்த்தர் இப்ப 2 பேரையும் பார்ப்பதற்காக இல்லை, எல்லாரையும் ஒரே நோக்கத்தோடு பார்ப்பதற்காக தான். ஏன் இப்படி இருக்கிறோம் என்றால், நம் வாழ்க்கையில எல்லாமே சரிசமமாக இருந்து விட்டால், எல்லாமே கிடைத்து விட்டால், கர்த்தர் என்பவர், தேவன் என்பவர் நமக்கு தேவையே படாது. கர்த்தர் நினைப்போமா? நம்ம விஷயம் கேட்போம், அது கிடைச்சிடும், அப்போ கர்த்தரை மறந்துடுவோம். சில பேர் அந்த பணம் நிறைய இருக்கும், அப்போ கடவுளை தேடி அவன் வரவே மாட்டான். நம்ம தான் எல்லாமே இருக்குது, தேவைக்கு அந்த மட்டும் தான் கடவுளை தேடி போயிட்டு நம்ம எல்லாம் செய்கிறோம். எல்லாம் இருக்கும்போது நம்ம கடவுளை தேட போகிறதில்ல இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்களை சொல்ல, சில பேர் இருக்காங்க சொல்கிறேன். அப்படிப்பட்ட மக்களுக்காக கர்த்தர் எழுப்புதல்
ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது கர்த்தரின் வாஞ்சை. இப்படி பல்வேறு விதமாக வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு ஒரு ரட்சிப்பை எதிர்காலத்தில் பாவத்தில் விழுந்து அனுப்பப்பட்டு பாதாளத்தில் சென்று விடக்கூடாது என்பதற்காக நம்மோட பரிசுத்த ஆவியார் இருந்திருக்கிறார். இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி எதிர்கொடுக்க வேண்டும், அதற்காகத்தான் தேவதூதர்களாக பரிசுத்தவான்கள், செய்தி சொல்பவர்கள், தேவ செய்தி சொல்பவர்கள், ஆயர்கள், பிஷப்மார்கள், ஊழியம் செய்பவர்கள், எத்தனையோ பேர்கள் அவர்கள் மூலமாக ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தரின் வாஞ்சையாக உள்ளது. அதற்காகத்தான் உலகம் தெரிந்து கொள்வார். ஒருத்தர் ரொம்ப தப்பான விஷயம் செய்வோம், என்ன வேணாலும் செய்வோம், என்ன திட்டுவான், சண்டை போடுவான், திருடுவான், எல்லாம் பண்ணிடுவான். ஆனால் ஒரு நாள் திடீரென்று மனமாற்றம் ஏற்பட்டு கர்த்தருக்குள் வந்து கர்த்தரின் வார்த்தைகளை பேசுவான், ஊழியம் செய்வான். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டு மறுவாழ்வு கொடுத்து ஒரு ஊழியக்காரனம் மாற்றி அவனை போல் உள்ள மற்றவர்களை மனத்திருந்தல் கொண்டு வருவதற்காக தான். என்றால் பாவத்தில் விழுந்து கிடந்தவனுக்கு தான் இன்னொருவன் பாவத்தில் விழுந்திருந்தால் எப்படிப்பட்டவர் இருப்பான், எப்படி அவன் கொண்டு வர என்பது அவனுக்கு தெரியும். இன்னும் கர்த்தரின் வார்த்தையோடு சேர்ந்து மற்றவர்களை ஜெபிக்கும் போதோ அதை உணர்த்தி மற்றவர்களை மனத்திருந்தல் கொண்டு வந்து ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் பாவிகளை தெரிந்து கொள்கிறார். நல்லவர்கள் இப்போ நம்மெல்லாம் ஒரு பாவிகள், எத்தனையோ தப்பு செய்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் பண்ணிடுவோம். நம்மளை தெரிந்தோ தெரியாம எத்தனையோ தப்பு செய்திருக்கோம் இல்லையா? நம்ம யாருமே பரிசுத்தவான்கள் சொல்ல முடியாது. நம்ம பிள்ளை சின்ன சின்ன பாவங்கள் இருக்கும். முழுவதாக எடுத்து போட்டு கர்த்தருக்கு முழுவதாக முழு மனதோட அவர் இதயத்தில் நம்ம இடம் கொடுக்க வேண்டும். நம்ம இதயத்தில் இடம் கொடுக்கும்போது தான் நான் முழு மனதாக மாறி ஒரு பரிசுத்தவான்களாக பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்காகத்தான் இப்படி மாற்றத்தை கொண்டு வந்து வருங்காலங்களிலே ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறார். இப்போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் நிறைய இருக்கும், ஆனாலும் உதவி செய்கிற குணம் இருக்காது. சில பேருக்கு ஏழையாக இருப்பாங்க, ஆனால் உதவி செய்கிற குணம் நிறைய இருக்கும். பாருங்க எப்படி ஒரு மனசு. பணம் உள்ளவருக்கு குணம் இல்லை, பணம் இல்லாதவருக்கு குணம் இல்லை. உலகம் இப்படிதான் இருக்குது. எப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏன் எப்படி நடக்குது? ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஏழைக்கு பணம் இருந்தால் அவன் குணம் மாற்றிவிடும். ஒரு பணக்காரனுக்கு பணம் இருந்தால் அவன் வாழ்க்கை தடுமாற்றமாகிவிடும். எத்தனையோ பேர்கள் வாழ்க்கை தடுமாற்றத்தோடு பாவத்தை அடிமைப்பட்டு வாழ்ந்து வருவார். அவருக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஒரு ரட்சிப்பு வேண்டும். செய்தி வந்து கிறிஸ்தவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காக தான். அவருக்கு தான் பொதுவாக பேசுகிறேன். கிறிஸ்தவ மக்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் சில கருத்துக்கெல்லாம் சொல்ல வரேன். நிறைய பேர், நிறைய பரிசுத்தவான்கள் எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறார்கள். அவங்க செய்தியை கேளுங்க. அதிலிருந்து ஒரு சின்ன பகுதியை தான் நான் சொல்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனசாட்சி பாவம் செய்து கொண்டிருந்தால் அது இன்றே எடுத்து போட்டு பரிசுத்தத்தில்
நீங்கள் கர்த்தரின் வசனத்தை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர் வழியில் வரும்போது நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்து அறியாத பல மக்கள் இருக்கார்களே, அவங்களுக்காகவும் சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனையோ கடவுள் நீங்கள் பார்த்துருக்கலாம். உங்கள் துக்கம் குறைந்தே இருக்காது, எப்பவுமே இருக்கும். எப்பவுமே கவலை கண்ணீரோடு தான் இருக்கும். அது விடுதலை வேண்டும் என்பதால் ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் வழி மட்டும். அவரை நோக்கி வாங்க, உங்களுக்கு ஒரு நிச்சயமான விடுதலை உண்டு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை கடவுள் நீங்கள் போயிருக்கலாம், ஆனால் ஒரு தடவை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பீர்கள். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு கிடைக்காத விஷயங்களும் ட்ரை பண்ணி எப்படியாச்சும் வாங்கிடுவோம். ஆனால் நமக்காகவே நம்ம ரட்சிப்பதற்காகவே வந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. கிறிஸ்தவ மக்களாக நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எப்போது கர்த்தரை தேடி வரப்போகிறோம்? வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்கிட்டு ஜெபம் பண்ணி விட்டு மற்ற நாட்கள்லாம் எப்படியோ இருந்துவிடலாம் என்று வாழ்ந்து வருகிறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் நம் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவ அடையாளமாக வாழ வேண்டும் என்பது கர்த்தரின் வாஞ்சை. எனி டைம் பைபிளை தூக்கி ஜெபம் பண்ண சொல்லிலாம் கேட்குறீங்க இல்லையா? அதுவும் தப்பு இல்லைண்ணா. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ, நீங்கள் வீட்டில் வேலை ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா? இந்த மொபைல் பார்க்குற டைம், டிவி பார்க்குற டைம் இருக்கும் இல்லையா? அதில் கொஞ்ச நேரம் கர்த்தருக்குன்னு இடம் கொடுத்து ஜெபமும் துதியும் மகிமையும் செலுத்துனீங்கனாலே போதும். உள்ளத்தில் எப்பவுமே கர்த்தர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார், வேற யாரும் கிடையாது. பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் யாருமே நமக்கு கடைசி வரை துணையாக இருக்க மாட்டார்கள். ஒரே ஒருவர் தான் நமக்கு எப்போதுமே துணையாக இருக்கார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து மட்டுமே. இது நீங்கள் உணர்வுபூர்வமாக ஒரு நாள் உணர்வீர்கள். ஒன்றுமே இல்லை, அவசியமான விஷயம் தேவைப்படுது, பணம் தேவைப்படுது நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டு பாருங்க. யாருமே தரமாட்டாங்க. நம்ம கேட்டப்போ கிடைக்காது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, இருக்கவான கொடுக்க மாட்டாங்க. இப்படிதான் உலகம். ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க, ஏதோ விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் பாருங்க, நாம் கர்த்தரிடத்தில் வந்து கேட்பதில்லை, மனுஷனை நோக்கி தான் போகிறோம். நமக்கு ஏதாவது தேவை என்றால் முதலாவது கர்த்தரிடத்தில் தான் வர வேண்டும், கேட்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி விட்டு கேளுங்க, அப்போ உங்களுக்கு கிடைத்தா இல்லையா பாருங்க. கொடுக்காதவர் கூட கொடுப்பார்கள், உதவி செய்வார்கள். சின்ன எக்ஸாம்பிள் தான். எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது இல்லையா? எத்தனையோ சோதனைகள் உள்ளது, எத்தனையோ மன பாரங்கள் உள்ளது, மன கவலைகள் உள்ளது. எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு ஃபீலிங்களோடு இருக்கும், இது நடக்கலையே. சுற்றி கடனாக இருக்கும், எப்போ கடன் தீரும், ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கும். சுகவீனங்களுக்கும் பலவீனங்களுக்கும் நோய்கள் இன்னும் சுகமாகலையே நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டலாக போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு அதுக்கே நம்ம பணம் செலவாயிட்டு ஒரு நிம்மதியெல்லாம் வாழ்க்கையாக இருக்கும். வீட்டில் வந்தாலும் இருட்டாகவே இருக்கும். வீடு உணர்ந்து பாருங்க. ஒரு கிறிஸ்தவ வீடாக இருந்தாலும் சரி, வீட்டை சுற்றிலும் வசனங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் அது இருட்டாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தரை நாம் இதயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பொது தலைவில் மட்டுமே அந்த ஒரு நாள் சண்டே மட்டும் போயிட்டு வந்துட்டு மற்ற நாட்கள்லாம் மற்ற விஷயங்கள் உலக காரியங்கள் ஈடுபட்டு நிற்கிறோம். எப்பவும் ஜபமும் துதியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் கேட்கும் போதோ, துதியின் சத்தமும் ஜபமும் கேட்கும் போதோ அந்த வீடு பரிசுத்தமாக்கப்படும், வெளிச்சமாக இருக்கும். அதை உணர்ந்து கொள்ளலாம். இது வரைக்கும் உங்கள் வீடு இருட்டாக இருக்குதா? லைட்டு போடவே இருட்டாக தான் இருக்கும். ஒரு டைமில் வீடு பார்த்துங்க. ஜபம் என்பது
நமக்காக மட்டுமே இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்யும் போதோ நம்முடைய ஜெபங்கள் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். நம் துதியும் கனமும் மகிமையை செலுத்தும் போதோ நம் வீடு பசுத்தமாக்கப்படும், வெளிச்சமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். வீடே வெளிச்சமாகும். யாராவது வீட்டுக்கு வந்தால் வெளிச்சத்தை காண்பாங்க, அவங்களே சொல்லிவிட்டு போவாங்க. வீட்டில் வந்து ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே டைம் நான் கேட்டிருக்கேன். முன்பு வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியும். இதுவரை உங்கள் வீட்டில் அப்படி யாராவது ஒரு விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க, வீட்டில் வந்து இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீட்டில் ஜெபம் இல்லைன்னா நீங்கள் ஜெபம் செய்யுங்க, பாட்டு பாடுங்க. நீங்கள் தனியாக ரூமில் போய் பாடுறதாலேயோ அதில் பதில் இல்லை. குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கணும், குடும்ப ஜெபத்தில் இருக்கணும். தனிப்பட்ட ஜெபமும் செய்யலாம். குடும்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது தான் அந்த வீடு பரிசுத்தமாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். கர்த்தரின் துணை வசனம் சொல்லுது, அடைக்கலம் பலன் துணை அப்போதுதான் இருக்கும். கடமைக்காக ஜெபிக்காமல், கடமைக்காக சண்டே சர்ச்சுக்கு போகாமல், கர்த்தரை ஒரு விசுவாசத்தோட உண்மையாக நாம் அனுதினமும் அவர் நினைக்கும் போதோ துதிக்கும் போதோ குடும்ப சபையாக இருக்கும் போதோ நிச்சயமாக அற்புதமான காரியத்தை செய்வோம். வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நாம் காணலாம். சும்மா சொல்ல, நிச்சயமாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம அப்படிலாம் நடக்கலை அப்படின்னா இந்த விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அப்படி ஜெபம் செய்து விட்டு நீங்கள் பாருங்க, ஒரு மாற்றத்தையே காணணும். வாழ்க்கையில் ஒரு குழந்தைக்கு அம்மா துணையாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு பெற்றோர் துணையாக இருப்பாங்க, மகனுக்கு மகளுக்கு பெற்றோர் துணையாக இருப்பாங்க, பெற்றவருக்கு மகன் துணையாக இருப்பாங்க, அதற்கு மேல் தாத்தா பாட்டி துணையாக இருப்பாங்க. அவருக்கு எல்லாருக்கும் வீடு இருந்தால் வீடு துணையாக இருக்கும். ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் இருக்கும்போது கூட சுற்றியுள்ள மேலதிகாரிகள் நம்ம துணையாக இருப்பாங்க. இந்த பில்டிங் இருந்தாலும் வாட்ச்மேன் துணையாக இருப்பாங்க. அந்த பில்டிங்க்கு ரோட்டில் போகிறோம் நம்முடைய கர்த்தர் துணையாக இருக்கார். ஏன்னா ரோட்டில் போகும்போது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எந்த ஆக்சிடென்ட் பார்க்குறோம், நம்மளை இன்னமட்டமாக காத்து பாதுகாத்து வர இல்லையா, அது துணை மிகப்பெரியது. யார் எங்கெங்க துணையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலானவர் கர்த்தரின் துணையே நமக்கு மிகப்பெரியது. ஏன் ராக்கெட்டில் போனால் கூட, ராக்கெட் நிறைய தங்க துணை வந்து மூச்சு காற்று ஆக்சிஜன் இல்லாமல் ஏற்படுத்த முடியும். அதில் கூட கர்த்தர் தான் இருக்கார். ஜபம் பண்ணி விட்டு தான் போவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோஸ். இங்கே போல ஜபம் பண்ணுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து துணை வேணும். வேறு யாரையும் ட்ரை பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து நினைப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, ஜீசஸ் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் கேட்டுருக்கோம். லேட்டஸ்ட்டாக கூட சுனிதா வில்லியம்ஸ் அவங்க இருக்காங்க இல்லையாங்க, பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்கு வர முடியல. அங்கே அவங்க ஜபம் செய்கிறாங்க. ஜீசஸ் வாழ்த்து சொல்லி ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஏன்னா ஒரு துணை தேவைப்படுது. வீடியோ பார்த்தேன், நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்களாம் பாருங்கள். இப்படி எங்கே இருந்தாலும் எல்லாரும் கல்லை காமிச்சிட்டாங்க, இல்லை பையோட கல்லச்சோன்னு ப்ரேயர் பண்ணார். இந்த வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். அப்படி எத்தனையோ பேர் உலகத்தில் எத்தனையோ
கடவுள்கள் இருந்தாலும், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும், அனைத்திற்கும் மேலானவர், உலகின் ஒளி, அனைவரிலும் பெரியவர் நம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இதை நான் ஒரு ஆதாரப்பூர்வமாகவே சொல்வேன். பைபிள் அதுக்கு ஆதாரமாக உள்ளது. இதுவரைக்கும் கர்த்தரை இயேசு கிறிஸ்து யாருக்கு தெரியவில்லை என்றால், நான் ஏன் இப்படி சொல்றேன்னு தெரிஞ்சுன்னா, பைபிள் வாங்கி படிக்க, அது உண்மைகள் தெரிந்து கொள்ளலாம். இன்று வரை ஆதாரம் உள்ளது. இயேசு கிறிஸ்து என்பவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்து அறியாத மக்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். உங்கள் கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து விடுவாங்க. மாற்றத்தை காணலாம். அப்போது தெரிந்து கொள்ளலாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர் எதுக்காக வந்தார், எதற்காக மதித்தார், இதற்காக இன்று வரை நம்ம கூட இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வரும் காலங்கள் ஆபத்தை மிகுந்தது. இதை விடுதலை பெற வேண்டும், பாதுகாப்பட வேண்டும், பாதாளம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் நம்மோடு பரிசுத்தமாக இன்று நடந்திருக்கார். எப்போதும் வருவோம். நாம் அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவரை நோக்கி நாம் வர வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மக்கள் நன்கு அறிவார்கள். அறியாதவருக்கு சொல்கிறேன், நாம் எதிர்ப்பு கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் எல்லாம் விட்டு கொஞ்சம் சின்சியராக கர்த்தரை நோக்கி வாங்க, ஜெபம் செய்யுங்க, ஒரு மகிமைப்படுத்தி பாடுங்க. வாழ்க்கை நிச்சயம் ஒரு மாற்றத்தை காணும். நமக்கு யாருமே இல்லையே, எவ்வளோதான் ப்ரேயர் பண்ணுறதும் நடக்கலையே அப்படின்னு ஏக்கமாக இருக்கீங்களா? வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தவறான எந்த ஒரு இதுவும் வேண்டாம். என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு அவிசுவாசம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவையில்லாத ஒன்று. விசுவாசம் என்பதே தேவையான ஒன்று. நம்ம எப்பவுமே சோர்ந்து போகக்கூடாது, டிஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடாது. நம்பிக்கை விசுவாசோடு இருந்தால் நமக்கான காரியம் நமக்கு நடக்கும். எப்படி நடந்துச்சுன்னு கேட்குற அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். எப்படி இது கிடைச்சிச்சு, எப்படி அங்கே போனேன், எதுலாம் கிடைக்கலையே, எப்படி உனக்கு கிடைச்சது, அப்படி மற்றவர்கள் நம்மளை பார்த்து வராக்கூடிய அளவுக்கு, பெருமைப்படுற அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அதற்கு வேதாகமும் ஜெபமும் ரொம்ப அவசியம். அவரை நோக்கி நாம் வரும்போதோ அவர் நம்மோடு எப்போது இருப்பார். நமக்கு சகலத்திலும் துணையா இருப்பார். இந்த உலகத்துல எத்தனையோ பிரச்சனைகள், ஆபத்துக்கள் இருந்தாலும், நாம் எங்க சென்றாலும் வந்தாலும் நம்மோட இயேசு கிறிஸ்து கூட இருப்பார். நம் ஜெபமும் துதியும் மகிமையும் நம்மளை காப்பாற்றும். வீட்டிற்கு துணை நமது ஜெபமும் ஆராதனையும் அது இருந்தால் தான் கர்த்தரின் ரட்சிப்பான துணை நமக்கு உண்டு. அந்த வீட்டில் ஜெபம் இல்லைன்னா கர்த்தரின் துணை இருக்காது. சுற்றிலும் சாத்தான் சுற்றி கொள்வான். அதனால வீடு பிரச்சனைகள், சோதனைகள் மத்தியிலே கசப்பான வாழ்க்கை வாழ்த்து செல்வோம். ஒரு வீட்டில் துதியின் சத்தம் கேட்கும் போதோ பரிசுத்தாவியானவர் நம்மளோடு நம்ம வீட்டையில் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்க செய்வார். நமக்கு துணையா என்றென்றும் இருப்பார். அவரே நமக்கு கேடவும் பலனமா இருப்பார். வசனமாக தான் சொல்லுவோம். ஒரு வசனம் தான் ஒரு விஷயங்களை செய்யணும். இயேசு கிறிஸ்து அவர் வானத்தையும் பூமியை படைத்து மனுஷனை படைத்தார். ஆதாமை படைத்த பிறகு தன்மையை பிறந்ததில்லை என்றது ஏவாளையும் படைத்தார் ஒரு துணையாக. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மனசு. ஆனா அவரோட அந்த அன்பிற்கு துரோகம் செய்வதாக பாவத்தில் விழுந்தார்கள்.
இன்று நம் வாழ்க்கை பாவத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அது விடுதலைக்கு நாம் வர வேண்டும். நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் இல்லையா? அன்றைக்கு விழுந்த பாவத்தில் விழுந்த உலகம் இன்றும் பாவத்தில் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதில் விடுதலை பெற்று கத்திரத்தில் நாம் வரும்போது ஒரு புது பலனாக, புதிய மனிதனாக ஒரு நித்திய வாழ்க்கையை நாம் அடைவோம். நித்திய வாழ்க்கை பரலோகத்தில் கர்த்தரோடு கூட நாம் பயணிக்கிறோம். அங்கே மரணம் என்பதே இல்லை, நித்திய வாழ்வுதான் என்றும். கர்த்தரை தேடாதவர்கள் பாதாளத்தில் தான் விழுவோம். அது தேவையில்லை இல்லையா? ஸோ கர்த்தரை நாம் இந்த பொதுவில் கூட பொருள்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து மகிழ்ந்திருப்பார், பாடி ஆராதனை செய்வோம். குடும்ப ஜபம் ஏறிடும், ரொம்ப அவசியம். எல்லாரும் குடும்ப ஜபத்தை செய்து ஒவ்வொரு நாளும் நம்ம உதவிப்படுத்தும் போது உதவியில் பரிசுத்தமாக இருக்கும். நம்மோடு இயேசு கிறிஸ்து துணையாக என்றென்றும் எடுத்திருப்பார். நம் வாழ்க்கை நிச்சயமாக விடுதலை பெறும், சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இது இந்த புதிய நாளில் கூட நீங்கள் காண செய்த கிருபைகள் நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை கேட்டு கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய், ஒரு மாற்றத்தை காண முடியாது நீ எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே சாமி. இப்போது கூட சாமி வார்த்தையை நாங்கள் பேச முடியாது நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி கர்த்தாவே சாமி. நீரே எனக்கு கேட்டவும் துணையாக இருந்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்து எழுத்தபடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அவசரம் பெறும் வார்த்தையாக இல்லாமல் சாமி வாழ்க்கையில் பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ளு சாமி. உங்கள் விசுவாசத்தில் நாங்கள் வளர முடியாது சாமி. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே துணையாக இருந்து எழுத்து கர்த்தாவே. நாங்கள் எங்கே சேர்ந்தாலும் வந்தாலும் அது பாதுகாப்பு துணை எப்போது எங்களோடு இந்த எழுத்துமே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் பாவத்தில் விழுந்துக்கிறாங்க கர்த்தாவே. எத்தனையோ விதங்களில் விழுந்து பாவத்தை அடிமையாக கொடுக்கிற கர்த்தாவே. அதனுடைய விடுதலை கெடுத்து கர்த்தாவே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதை யாராவது பாவத்தில் விழுந்துக்கிறது பார்த்தாலும் கர்த்தாவே, இந்த செய்தி அவருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து வாழ்க்கையில் புது வாழ்க்கையை அடையும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாசத்திலே ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் மகளாக மாறுபடியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாம் சாமி, இதற்காகவே இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிற கர்த்தாவே. இந்த ஊழியத்தை என்பது ரட்சிப்பு எழுப்புதலுக்காகவே மட்டுமே கர்த்தாவே. குடும்பத்தில் ரட்சிப்பு எழுப்புதலுக்காக சாமி, மற்றவர்களுக்காகவும் சாமி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு பெரிய எழுப்புதலை இந்த செய்தியின் மூலமாக சாமி எங்கள் ஒவ்வொரு ஊழியர்களும் நீ ஆசீர்வதி கர்த்தாவே. நீ செய்ய போகிற ஒவ்வொரு அற்புதமான காரியங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதி கர்த்தாவே. நான் செய்திக்கு கூட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. வாரம் கர்த்தாவே ஒவ்வொரு செய்திக்கு கூட கர்த்தாவே அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நாங்கள் விசுவாச ஐக்கியமாக இருந்து கர்த்தாவே, குடும்பமாய் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே இந்த ஊழியத்தை நாங்கள் எடுத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்கள் வாஞ்சிகளை நிறைவேற்று கர்த்தாவே. எத்தனையோ மக்கள், அறியாத மக்கள் எத்தனையோ பேர் உள்ளார் கர்த்தாவே. அவருக்கு நீர் துணையாக இருந்து எழுத்து கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியிலே செய்வாடி கர்த்தாவே. அந்த மக்களுக்கு நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் எடுத்து சென்று கொடுக்க முடியாது சாமி. அதன் மூலமாக அந்த மக்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருப்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாவ அடிமையிலிருந்து விடுதலை கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீ ஆசீர்வதி கர்த்தாவே. குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி கர்த்தாவே. இந்த செய்தி கட்டுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதி கர்த்தாவே. இதற்காக வாழ்க்கையை சேர்ந்திருக்கபடி செய்வீராக கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இடத்துக்கு பாதுகாப்பு துணையாக இருக்கிறார் சாமி. செய்தி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நீரை ஆசீர்வதி தொடர்ந்து இடத்து பாதுகாப்பு துணையாக இருக்கும் சாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவுடன் எங்களுக்கு ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி.